Yes, very good evening, everyone. Yeah. Sometimes all a person needs is one thought that says, yes, I can do this. Welcome to Super 70 Series 2, Day 46. Now, உங்கள் host Shamima. நம்ம 70 days, 70 participants, 70 inspiring books. இந்த ஜேர்னியில் இன்னைக்கு டே 46 ரீச் பண்ணிட்டு இருக்கோம். 45 days completed, 24 more இன்ஸ்பைரிங் டேஸ் டு கோ. இந்த ஜேர்னியில் நம்ம ப்ரெசென்டரோட எக்ஸ்பீரியன்ஸை லிசன் பண்ணோம், டிஃப்ரெண்ட் புக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அண்ட் எவ்ரி செஷன்லையும் நம்ம லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜேர்னியை கன்சிஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சூப்பர் 70 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். உங்களோட பார்ட்டிசிபேஷன் தான் இந்த லேர்னிங் ஜேர்னிக்கு எனர்ஜி. ஸோ லெட்ஸ் கண்டினியூ வித் தி சேம் enthusiasm அண்ட் பிகின் டுடே செஷன். எஸ், now it's time to introduce today's presenter. இன்னைக்கு நம்மோட டே 46 presenter மிஸ்ஸஸ் ராமலட்சுமி மேம். மேம் ஒரு லைஃப் ஸ்கில் ட்ரைனர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், கவுன்சிலர் அண்ட் யோகா ட்ரைனர். பீப்புளோட பர்சனல் க்ரோத், கான்ஃபிடென்ஸ், எமோஷனல் வெல்பீயிங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை சப்போர்ட் பண்ணும் ஆக்டிவிட்டீஸில் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வர்றாங்க. அதோட கன்சியூமர் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் டெப்டி செக்ரட்டரி நார்த் சென்னையாகவும், கன்சியூமர் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அவேர்னஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் பணியாற்றிட்டு வராங்க. விஜிலன்ஸ் உமன்ஸ் லீடர், தமிழக தன்னம்பிக்கையாளர் வட்டம் மெம்பர் அண்ட் லயன்ஸ் கிளப் மெம்பராகவும் சோசியல் அண்ட் கம்யூனிட்டி இனிஷியேட்ஸில் ஆக்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அகில பாரத கிரக பஞ்சாயத் கன்சியூமர் குரூப்ல மகிழ பொறுப்பாளராக பணியாற்றிட்டும் வர்றாங்க. ஸோ ட்ரைனிங்ல கான்ஃபிடென்ஸ், கவுன்சிலிங்ல அண்டர்ஸ்டாண்டிங், யோகால வெல்னஸ், சோசியல் சர்வீஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஒன்று சேர்த்து ஜேர்னியாக கேரி பண்ணிட்டு பீப்புளுக்கு அவேர்னஸ் அண்ட் பாசிட்டிவ் சேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டும் வராங்க. இன்னைக்கு மேம் நம்மோட ரிவ்யூ பண்ண போற புக் வெரி சிம்பிள் பட் பவர்ஃபுல், உன்னால் முடியும். எஸ், சம்டைம்ஸ் நமக்கு எபிலிட்டி இருந்தாலும் செல்ஃப் டவுட் நம்ம ஸ்டாப் பண்ணிடும். அந்த டவுட்டை தாண்டி எஸ் ஐ கேன்னு பிலீவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிற இன்ஸ்பயர் பண்ணும் ஒரு பவர்ஃபுல் டைட்டில். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ராமலட்சுமி மேம் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி. மேம், த விர்ச்சுவல் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஓவர் டு யூ. ஹாப்பி ஈவினிங். அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய ஆசான் டாக்டர் உஷேன் பாஷா சார் அவர்களுக்கு மிகுந்த நன்றி வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக தொகுத்து வழங்கி வரும் சிஸ்டர் ஷமீமா, சிஸ்டர் அஷிமா, சிஸ்டர் ஷைனி அவர்களுக்கும், மற்றும் இந்த சூப்பர் 70 சீரியஸ் நிகழ்ச்சிகளை என் அன்பு கட்டளை ஏற்று இங்கே வந்திருக்கும் அன்பு தோழமை அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போலாம். நம்மை கவர்ந்த ஒரு புத்தகத்தை படித்து அதை திருப்பி பார்க்க வைக்கின்ற தருணங்களை பகிர ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள் எங்களின் ஆசான் டாக்டர் உஷேன் பாஷா சார் அவர்கள். அப்பொழுது எனக்குள் சட்டென்று தோன்றிய ஒரு புத்தகம், எப்பொழுதே என்னுள் பயணிக்கும் அந்த புத்தகத்தின் தலைப்பு, அதை எழுதிய ஆசிரியர், இவைதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த தலைப்பையும் நான் கொடுத்து விட்டேன். அந்த தலைப்பு ஏற்கனவே பதிவாகிவிட்டது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் ஆர்த்தர் வேறு. அதனால் எனக்கு மிகுந்த சந்தோஷம் அளித்தது. அந்த புத்தகத்தின் பெயர் உன்னால் முடியும். உன்னால் முடியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் MS உதயமூர்த்தி ஐயா அவர்கள். இதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். இப்ப அவருக்கு தன்னம்பிக்கை, அவர் அது என்ன தலைப்பு அப்படின்னா, அந்த புத்தகத்தை முதல்ல படிக்கும்போது உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு ஆழ்மனத்தின் தன்னம்பிக்கை உணர்வை, நேர்மை உணர்வை, சிந்தனை புரட்சியை, நம் விழிப்புணர்வை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு புத்தகமாக என்னுள் விதைத்தது. நான் அவருடைய சொல் மூலம், செயல் மூலம் ஏராளமாக எதையும் சாதிக்க முடியும் என்கிற சக்தியை வெளிக்கொணர்ந்து செயல்படுத்த முடியும் என்கிற வாழ்க்கை தத்துவத்தை அவர் எங்களுக்கு அளித்ததுக்கு மிக்க நன்றி. இந்த புத்தகம் எனக்கு சின்ன வயசுல அப்பா, சின்ன வயசுனா படிக்கிற காலத்துல அப்பா எனக்கு ஒரு
பொக்கிஷமா வாங்கி கொடுத்த ஒரு புத்தகம் அது. அது வந்து உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு தலைப்புல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. இப்ப நீங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உன்னால் முடியும் அப்படின்ற உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது? கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? உன்னால் முடியும் அந்த வாக்கியத்தை கேட்கும்போது, அந்த வரியை கேட்கும் பொழுது, உங்களுக்குள்ள என்ன உணர்வு ஏற்படுகிறது? சூப்பர். ஓகே. மோட்டிவேஷன். ஓகே. இன்னும் ஐ கேன் டூ. வைபர். சூப்பர். கரேஜ். கான்ஃபிடன்ஸ். சூப்பர், சூப்பர் அம்மா. இப்ப நீங்க வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கீங்களா? நல்ல உற்சாகமா இருக்கீங்களா? உங்களால முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையோட உட்கார்ந்திருக்கீங்களா? அப்படின்னா பவர்ஃபுல்லான ஒரு எஸ் போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்களா? அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கீங்களா? அப்பனா கைத்தட்டல் கொடுங்க. நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்னு கைத்தட்டல் கொடுங்க. ஓகே. டன். சூப்பர், சூப்பர். அவர் வந்துட்டு தன்னம்பிக்கை என்பது வந்து ஒரு மாபெரும் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னம்பிக்கை இப்ப நம்ம வந்து அந்த தன்னம்பிக்கையை பத்தி சொல்லும்போது அது எப்போதுமே ஒரு லட்சியம் இருக்கணும். அவர் சொல்லியிருக்க என்னன்னா, அவர் ஒண்ணுன்னா அவருடைய சொல்ற விஷயங்கள் நான் சொல்றேன். அத கேட்டுக்கங்க. ஏன்னா, அந்த புத்தகம் வந்து எனக்குள்ள அவ்வளோ ஒரு தாக்கத்த ஏற்படுச்சு. எப்போதே மனதுல வந்து ஒரு லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியம் இடம் பெற்றுச்சுன்னா, அதை எப்படி செயல்படுத்துறது என்ற சிந்தனை எப்போதும் உள்ளத்தில் அலைமோதுமாம். அப்ப அந்த சிந்தனை அலைமோதும் பொழுது, அந்த ஆய்வுக்கான வேலைய நம்ம துவங்குவோம். அது பற்றிய அறிவும், அனுபவமும் பெற்ற ஆலோசனையை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. அது உதாரணமா நெறைய விஷயங்கள அவர் சொல்லியிருக்காரு. அதுல வந்து நம்ம தன்னம்பிக்கை என்பது ஒரு மாபெரும் சக்தி. ஒரு மனிதர்களிடத்தில் இயல்பா உள்ள ஒரு சக்தி. தன்னம்பிக்கையும், லட்சியமும், நேர்மையும் இல்லாதவர்களை மக்கள் எளிதில் நிராகரிக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னுக்கு வர விரும்பும் எந்த இளைஞருக்கும், பெண்ணுக்கும் தன்னம்பிக்கையும், லட்சியமும், நேர்மையும் மிகவும் அவசியம், தேவை அப்படின்னு தன்னம்பிக்கை பத்தி ரொம்ப இதா சொல்லியிருக்காரு. உன்னால் முடியும், உன்னால் முடியும் என்கிறத வந்து அடிக்கடி அவர் சொல்லிட்டு இருக்க காரணம் வந்து நம்புங்கள், உங்களை நீங்க நம்பணும், நம்பிக்கையோடு இருக்கணும். அதாவது ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசில் எழுகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற்று எப்போது நம்மை செயல்படுத்த தூண்டுகிறதோ, அப்போதான் பலன் தரும் அப்படின்னு இருக்காரு. எப்படிப்பட்ட எண்ணம் மனதில் நம்ம இடம்பெற வேணும்னா, ஒரே ஒரு வார்த்தை தான். என்னால முடியும், என்னால முடியும், என்னால் மட்டுமே முடியும் அப்படின்ற அந்த எண்ணங்கள வந்து அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருக்க சொல்றாரு. ஏன்னா, என்னால முடியும் அப்படின்ற ஒரு சாவின் விளிம்பிலிருந்து கூட ஒரு மனிதன் மீட்டெடுக்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதாவது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பிரபல பத்திரிகை நிருபர் நார்மன் கசினை பார்த்த மருத்துவர்கள், நீங்கள் பிழைப்பது எளிதல்ல, உங்களுடைய நோய் உச்சநிலை அடைந்து விட்டது. இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நாங்கள் வாங்கி தருகிறோம். என்ன வேண்டுமோ கேளுங்கள், அதை செய்கிறோம். ஏன்னா நீங்க இருக்க போகிறது கடைசி ஒரு 3, 4 வாரங்கள் தான் நீங்க உயிரின் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால சந்தோஷமா உங்க வாழ்க்கையை கழிக்கணும் சொல்லுங்க அப்படின்னும்போது நார்மல் கசின் சொன்னாராம், பொழுதுபோக்கு எனக்கு பிடித்தது சார்லி சாப்ளினுடைய சினிமா படங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார்லி சாப்ளின் யாருன்னு தெரியலையா? பிரபல ஹாஸ்ய நடிகை, இங்கிலாந்துக்காரர் அவரு. அதுக்கு அந்த சார்லின் சாப்ளின் படத்த அவங்க போட்டு காமிச்சிருக்காங்க. அவரு அத வந்து முழுமையா ரசிச்சிருக்காரு. ரசிச்சு சந்தோஷத்த அனுபவிச்சிருக்காரு. அது ரொம்ப தாங்க முடியாம அந்த மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சு சிரிச்சு அந்த விஷயங்கள கடந்துட்டு வந்திருக்காரு. பார்த்து அவர் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு 3 வாரம் கழிச்சு அந்த மருத்துவர்கள் வந்து அவர டெஸ்ட் பண்றாங்க. செக்கப் பண்ணும்போது பார்த்தா, அந்த நோய் வந்து பூரணமா குணமடைந்து விட்டதாம். அது அப்படியே அப்ப அவர் சொல்றாரு, அந்த மனநிலை மாற்றம், நம்பிக்கை, சந்தோஷமான எண்ணம் இதெல்லாம் நம்மள வாழ வைக்கும். உன்னால முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம எத செஞ்சாலும், நம்ம போற உயிர கூட நம்ம காப்பாத்தி கொண்டு வர முடியும். அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப தன்னம்பிக்கை இல்லாதவங்க தான் தன்னை நம்பாமல் பிறரை சார்ந்து வாழ்வாங்க. ஆனா நம்ம மேல நம்பிக்கை வச்சா நம்ம
செய்யாம அல்ல தப்பு எல்லாம் முடியும் என்று மனதை வைத்தாமல் நம்ம மறுபடின்ற ஒரு விஷயத்தையும் திரும்ப 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும். நம்ம வந்து என்னால முடியல அப்படின்னு சொல்ற வந்து தாழ்வு மனப்பான்மை குறிக்குது. நம்ம விட அறிவிலும் திறமையிலும் வலிமையில் மிகுந்தவர்கள் உலகில் நிறைய பேர் இருக்கக்கூடும். அவர்களோ எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் அப்படி இல்லையே என்று நாம் வந்து ஒப்பாரி வைப்பது நல்லதல்ல அப்படிங்கிறார். நிறைய விஷயங்கள், அதாவது தன்னம்பிக்கையும் துணிவும் நம்மை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, என்னால் முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் செயல்பட்டோம் என்றால், செய்யும் தொழில் கடுமையான போட்டி இருந்தாலும், தொழில் எதிர்பாராத நஷ்டம் வந்தாலும், நம் உறவில் எதிர்பாராத ஏமாற்றம் வந்தாலும், எதையும் சமாளிக்கும் திறனை நாம் கொண்டு விடுவோம் அப்படின்ற. நம் மனம் வந்து தோல்வியோ கஷ்டத்தையோ மீண்டும் 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 சிந்திக்க சொல்லும்போது பய உணர்வு வருது. அது எதனாலனா என்னால முடியல என்ற எண்ணத்துலதான் அந்த பய உணர்வு வருது அப்படிங்கிற. என்னால் முடியும் என்ற துணிச்சல் இருந்தா நம்ம எதையும் சாதிக்கலாம். அந்த விஷயத்த ஃபுல்லுமே என்னால முடியுன்ற அந்த டாபிக் வச்சு அவ்வளவும் சொல்லியிருக்காரு. தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கைக்கு மருந்து வந்து வேலை, செயல், காரியம். அது மூணுத்தையும் நம்ம வந்து செயல்பட்டா நம்ம நல்லா வரலாம், வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிங்கிறாரு. அது வந்து அது ஒரு ஆங்கில கவிதை ஒரு இதை சொல்லியிருக்காரு. முடியாதென்று பலர் கூறினர், ஆனால் அது முடியும் என்பது அவனுக்கு தெரியாது. காரியத்தில் ஈடுபட்டான், முடித்து விட்டான். முடியாதென்பது தெரிந்திருந்தால் அவன் முடித்திருப்பானோ என்னவோ என்கிறது ஆங்கில கவிதையாம். அதாவது முடியாதுன்னு பல சொல்லியிருந்தாலும் அவனுக்கு முடியும்னு தெரியாதனால அவன் காரியத்தில் ஈடுபட்டு அந்த இடத்த முடிச்சுட்டானான். ஆனா மத்தவங்க உன்னால முடியாது முடியாதுன்னு சொன்ன முடிச்சதுனால அவனுக்கு தன்னம்பிக்கையோட அந்த செயலை செஞ்சு முடிச்சுட்டான் அப்படின்றாரு. தன்னம்பிக்கை மருந்து வந்து என்னால் முடியும், அந்த வேலை அந்த காரியம்தான் செயல்தான் அப்படின்றாரு. எதிர்பாராத சம்பவங்கள், நம்ம செயலுக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் அப்படியே நிகழ்ந்து நம் வாழ்வை பாதிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அது அடுத்தபடியாக மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு செஞ்சு நான் உணரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நம்பர் 1 வந்து உங்கள் திறமைகளை நாம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம் தெரியாமலேயே பலர் சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்குள் இருக்கும் திறமைகள் என்ன, தாங்கள் எங்கே பிரகாசிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே பலர் ஏதோ கிடைத்த இடத்தில் அப்படிப்பட்ட வேலையில் வாழ்வை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்ம 2 என்ன சொல்றோம்னா, தங்களது திறமைகளையும் ஆர்வங்களையும் புரிந்து கொள்ளாமல் ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொண்டே பிழைப்பு நடத்த வேண்டும் என்று பெரும்பாலும் சிந்திக்கவும் செயல்படவும் வாழ்க்கை நடத்தவும் பழக்கப்பட்டிருக்கிறாங்க. நாம் எதில் திறமை கொண்டிருக்கோம் என்பது சில சமயம் பிறரால் பாராட்டப்படும் பொழுதுதான் நமக்கே புரிகிறது. நமது பள்ளிக்கூடங்கள் எதையெல்லாம் தப்பா செய்திருக்கிறோமோ என்று திருத்துகின்றனோ அதை வந்து நாம் நல்லதா வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பள்ளி படிப்பை நமக்கு வழிகாட்டுவதற்கு பதிலாக நமது குறைபாடுகளை பெரிதாக காட்டும் பொழுது அந்த குழந்தைகளின் வளர்ப்பு வந்து வளர்ந்து வரும்போது அவங்க நெகட்டிவா, அதாவது தாழ்வு மனப்போட வர்றாங்க அப்படின்றாங்க. சில சமயம் நாம இருக்கிற பயப்படுகிறோமே என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. 2 அங்குலம் உயரம் குறைவாக இருப்பதனால் நீங்கள் போலீஸில் சேர முடியாமல் போகலாம். ஆனால் அதனால் நம் உலகம் இருண்டுவிடப் போவதில்லை என்ற மனோபாவம் ஏற்பட வேண்டும். நான் உளறி கொட்டினேன் என்று தன்னைத்தானே திட்டிக் கொள்ளும் மனோபாவத்தை மாற்றி எனக்கு பேசும் திறமை இருக்கிறது, அதை சரிவர பயன்படுத்துவேன் என்று சிந்திக்க நாம் பழகுவது நல்லது அப்படிங்கிறார். நெக்ஸ்ட் வந்து நமது ஆர்வங்களை நாமே தட்டி எழுப்ப வேண்டும். எங்கே நமது ஆர்வம் இருக்கிறதோ அங்கே நமக்கு திறமை இருக்கிறது. அந்த திறமை இருப்பதனால்தான் அந்த ஆர்வமே எழுந்தது என்று நெப்போலியன் ஹில், ஜேம்ஸ் ஆலன் போன்ற கூறியுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தரிநூல் இருப்பவராக வாழ்க்கையை துவங்கிய வடக்கத்திய தொழிலதிபர் அம்பானியை நினைத்து பாருங்கள், எத்தகைய தொழிலதிபராக உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளார் என்பதை கவனியுங்கள் அப்படின்றார். எத்தனையோ அம்பானிகள் இந்தியாவில் இருக்கின்றனர். அவர்கள் தங்கள் திறமையை புரிந்து கொள்கிறார்களா? இல்லை. அவர்கள் ஆர்வத்தை தெரிந்து கொண்டார்கள்? இல்லை. தங்கள் ஆர்வத்தை அறிந்து கொண்டு அதை வந்து பசி நோக்கார், கண் துஞ்சார், கர்மமே கண்ணாயினார் என்று நம்மளுடைய அந்த செயலை செய்யும் பொழுது நாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நாம் ஒவ்வொருவரும் ஒரு காரணத்திற்காக சில திறமைகளுடன் படைக்கப்பட்டிருக்கிறோம். நமது திறமைகளை தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்டு அதன் மூலம் செயல்படுத்தி நம் வாழ்வு வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாங்க. அதாவது படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்கும் எப்படியாவது நாம் முன்னுக்கு வரணும் அப்படின்ற செல்வந்தராகணும் அந்த ஆசைகள்லாம் இருக்கும். ஆனா அதை வந்து என்ன ஆகுனா, என்னால முடியாதுன்ற மனப்பாடம் நிறைய பேர் போயிடுறாங்க. நமது எண்ணம் வந்து ஒரு லட்சியத்தை தேடி போகும்போது நம் மனம் வந்து வேலை செய்யுது.
அந்த வேலையை செய்யும் போது நம்ம துவண்டு போகாம அதை தொடர்ந்து அந்த போக்கிலே போய் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறது. அதாவது அதே போல வாழ்வில் இடர்பாடுகள் நேரிடும் போது பல சொல்லுவாங்களாம், நான் துரதிர்ஷ்டசாலி, நான் வந்து துக்கத்தை அனுபவிக்கின்றே பிறந்தவள், என் வினை என்னை தொடர்கிறது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து அந்த 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 கதையெல்லாம் நம்ம சொல்லாம, நம்ம மேற்கொண்டு அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கணும். பரிதாபத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படிங்கிறாரு. மனித வாழ்வை ஆட்டி படைக்கும் இரு வேண்டாத நிலைகள் குற்ற உணர்வும் கவலையும் அப்படிங்கிறார். என் மன சிகிச்சை நிபுணர்கள் அபிப்பிராயப்படுறாங்க. நேற்று நம்ம என்ன செய்யறோம், நேற்று நடந்து போன விஷயங்களை எண்ணி நான் நேற்று அப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாது என்று எண்ணி குற்ற உணர்வுக்கு என்று குறிப்பிடுறாங்க. கவலை என்று நாளை நடக்கும் விஷயம் என்ன ஆகுமோ, பல விஷயம் எண்ணி பயந்து வாழ்வது குற்ற உணர்வு எப்படி அந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களோட இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள், சமுதாயத்தை தொண்டு பிரச்சனைகள், அது மாதிரி நாட்டு தொண்டு பிரச்சனைகள் சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் பரவிதான் இருக்கு. ஆனா பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது என்று எண்ணி மனிதன் முன்னுக்கு போக முடியாது, பின்னுக்கு போக தவிக்கிறாங்க. மிகப்பெரிய பணக்கார நாடு கூட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு போகும்போது வீட்டுக்குள்ள சண்டை போட்டு இருக்க கூடாது அப்படி எண்ணத்தை அவங்க கொண்டு போறாங்க. நிறைந்த மனதுடன். அதனால எது வெற்றி, எந்த மனிதன் தான் செய்ய வேண்டிய நினைப்பதை செய்து முடிக்கிறானோ அதை சாதித்து என்று சொல்லி மகிழும் அவன் தான் பெரும் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு பின்னால் மாபெரும் சக்தி இருக்கிறது. 10 நிமிடம் நம்ம எதையும் சிந்திக்காம கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மனசை அமைதிப்படுத்தி இருந்தோம்னா நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்னன்னா, அதாவது நம்ம சில விஷயங்களை உன்னால் முடியும் சொல்லிட்டு நம்ம துணிச்சலோட எதை செஞ்சாலும் வெற்றி பெறுவோம் அப்படின்றதான் நம்ம சொல்றோம். நம்ம நம்பணும். நம்ம நம்பலைன்னா யாரும் நம்ம வந்து வெற்றி கொள்ள முடியாது. நாம் வெற்றி பெற்றால் யாருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தோல்வி வந்தால்தான் நம்ம விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. நம்மால் முடியும் என்பதைத்தான் இறைவன் நம்மிடம் கொடுத்திருக்கிறான். இருட்டுல கொஞ்ச நேரம் நின்றுட்டு நம்ம பார்க்கும்போது அந்த வெளிச்சம் தெரியாது. சில நேரத்துக்கு பிறகு அந்த வெளிச்சம் தெரியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நாம் நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கையுடன் சென்றால் நாம் வெற்றியடைய யார் தடுக்க முடியும்? நம்ம எல்லையை யாருமே நிர்ணயிக்க முடியாது. நமக்கு சுதந்திர உணவு நம்ம மனதில் ஏற்படும் பொழுது மற்றவர்களுக்கு தெரியாது தன்னம்பிக்கை நம்ம கொடுக்க முடியும். அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் இல்லையா? இதாவது நான் கத்துக்கிட்ட பாடம். எவ்வளவு வழிகள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை புன்னகையோடு எதிர்நோக்கி முன்னோக்கி மேலே 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 நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வானம் கூட தொட்டு விடும் தூரம்தான். உன்னால் முடியும் நம்பிக்கை, அதாவது உன்னால் முடியும் என்கிற நம்பிக்கை புத்தகத்தை தொடர்ச்சியா நான் படித்து முடித்தவுடன் எனக்கு அப்படின்னா எனக்கு வந்து தந்தை, அதற்கு பிறகு டாக்டர் உஷேன் பாஷா சார் அவர்கள் எனக்கு நம்பிக்கை விட்டு அதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை நான் இந்த புத்தகத்தின் மூலமா அதை நான் தெரிவு பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் நான் முன்னேறி போய் கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க அதை கொஞ்சம் ஸ்லோகனா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் நான் முன்னேறி போய் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை வெற்றி அடைய முடியும். உன்னால முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து பாட்டு மூலமா சில வரிகளை சொல்றேன். அதாவது உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இன்னொரு பாட்டு வரும். நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆட்டு வெள்ளம் போல் நடந்து ஓடு ராஜா. அப்படி உன்னால முடியுன்ற இந்த அற்புதமான விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா அதுக்கு எல்லையே கிடையாது. நம்ம வந்து வாழ்க்கையில உன்னால் முடியும் என்று சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை தொடரணும். லாஸ்ட்ல வந்து நான் 10 நிமிடம் எதுவும் அது என்னன்னா மீண்டும் முயல்வோம், நம்ம மதிக்க முடியும். வைரவும் நம்ம கிட்ட இருக்கு. அது நம்ம நல்லதை செய்யணும், நல்லதை எடுத்துக்கணும், நல்லதை வழிநடத்தி செல்லணும் அப்படின்றாங்க. வானம் வந்து நம்ம தொட்டு விடும் தூரம் தான். நம்ம சொன்ன மாதிரி எது வெற்றி என்று ஒரு மனிதன் என்ன நினைப்பதை செய்து முடிக்கிறானோ, அதை சாதித்தேன் என்று சொல்லி மகிழ்கிறானோ அதுதான் அவன் பெரும் வெற்றி. மிகப்பெரிய ஆலமரம் சிறிய விதைக்குள் உறங்குகிறது, வானில் பறக்கும் வல்லூர் சிறிய முட்டைக்குள் காத்திருக்கிறது, நீங்கள் காணும் லட்சிய தரிசனத்தை விடுத்திடும் தேவதைகளின் சிரிப்புகள் கேட்கிறீங்களே என்கிற ஜேம்ஸ் ஆலானா. அதெல்லாம் நம்ம எண்ணங்கள் தான் துளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இப்ப வந்து நம்ம சிந்திக்க முடியாம செயல்படாம நிக்கிறது என்ன தெரியுங்களா? பயம் கொள்வது, தாழ்மனப்பானம் இருக்கிறது,
தன்னம்பிக்கை இல்லாதது, அப்ப சில விஷயங்களை தள்ளி போடுறது, முயற்சி செய்யாம இருக்கிறது. அதை விட்டுட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா, பயத்தை போக்கிட்டு தன்னம்பிக்கை வளர்த்துக்கிட்டு சில விஷயங்களை தள்ளி பிடிச்சி உடனுக்குள்ள செஞ்சுக்கிட்டு தைரியத்தை வளர்த்துக்கிட்டு நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி பெறலாம். நிறைய விஷயங்கள் நமக்கு தோல்வியா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா உன்னால முடியும். நீங்க உங்க சாட் பாக்ஸ்ல போடுங்களேன், உங்க பேரை போட்டு நான் ராமலட்சுமி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ராமலட்சுமி உன்னால் முடியும், ராமலட்சுமி உன்னால் முடியும். அது மாதிரி உங்க பேரை போட்டு உங்க பேரெல்லாம் போட்டு உன்னால் முடியும் உன்னால் முடியும் சொல்லிட்டே இருங்க, உங்களால முடியும். எவ்வளவு நம்ம மேல 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 போகணும்னு நினைக்கிறோம், அந்த சில ஸ்ட்ரகிள்லாம் வரும். நிறைய பேர் சுத்தி இருக்கவங்க எல்லாம் நமக்குள்ள வந்து நிறைய நம்மள டிமோட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம மோட்டிவேட்டா நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு இதா நான் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து எதை விதைக்கிறோமோ அதை தான் வரும். அதாவது ஒரு கவிதை நான் பார்த்ததுல, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம விதைக்கிறது எது தெரியுமா? தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் லட்சியத்தையும் விதைச்சோம்னா அதோடைய எண்ணங்கள் வந்து மனசுல இருந்து உறங்காம அது பாட்டு மேலும் 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 போய்கிட்டே இருக்கும். நம்ம சாதிக்க பிறந்தவர்கள். இந்த குணம் இந்த வாழ்க்கை நம்முடையது. அதை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போவது நம்ம கையில் தான் இருக்கிறது. அடுத்தவங்க என்ன செஞ்சாலும் நமக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். நம்ம சொன்ன மாதிரி நோ சொல்ல கத்துக்கணும், நல்லதை நினைக்கணும், நல்லது செய்யணும். இப்போ ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம அவங்க கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க நம்மளை வந்து கோபமா பார்த்தாங்களோ கோபமா திட்டினாங்களோ என்ன பண்ணாங்க அப்படியே திரும்பி ஒரு பாரு அப்படியே சைலண்டா மௌனமா அவங்கள பாத்தீங்கனாலே அவங்களே மன்னிப்பு கேட்கற அளவுக்கு ஆயிடுவாங்க. ஏதோ நம்ம திட்டினாலோ கத்துனாலோ அவங்க ஆக மாட்டாங்க. நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரகிள் பண்றோம் அப்படின்னா என்னால முடியாது அப்படின்ற நினைச்சா எதுவுமே முடியாது. இந்த உதயமூர்த்தி ஐயா சொல்றது எல்லாமே இதுதான். உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் என்கிற விஷயத்தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதனால வந்து உங்களால் முடியாதது என்பது நம்ம கிட்ட நம்ம சொல்றது நம்மளால முடியலன்றது நம்பிக்கை இல்லாததுதான். நம்மளுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. ஆனா வந்து மோட்டிவேட் கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். நமக்கு நாமே மோட்டிவேட் கொடுக்க முடியாது. நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல வந்தது என்னன்னா, எப்பவுமே எல்லாரும் ஒரு விஷயம் நம்ம போகும்போது அப்படியே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு உட்காருவோம்ல, அந்த சமயத்துல நம்ம நாமே தேத்திக்கிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு என் பேரை சொல்லி நான் அப்படிதான் சொல்லுவேன். ராமலட்சுமி இந்த எட்டி பார்க்கறதுக்கு அந்த கண்ணாடி இருக்கு. ராமலட்சுமி உன்னால முடியும், நீ சாதிக்க முடியும், செயல்படுத்த முடியும், நீ கஷ்டப்படாத, கவலைப்படாத, உன்னால முடிகிற சக்தி உனக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு இன்னையில இருந்து நம்ம எல்லாருமே முடியாது எதுவுமே இல்லைன்றதை சாதிச்சு காமிச்சு நம்ம நல்ல பேர் எடுத்து நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது செய்ய நான் என்ன விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும், ஹுசேன் பாஷா சார் அவர்களுக்கும், கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி. இதுல நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க வந்து டிமோட் ஆகிற நேரத்துல நீங்க எப்படி உங்களை நீங்க தன்னம்பிக்கையா நீங்க வளர்த்துப்பீங்க, எப்படி சிந்தனை செய்வீங்க மட்டும் எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்களேன். தேங்க்யூ சோ மச் மேம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, இன்ஸ்பைரிங்கா, இன்ட்ராக்ஷனோட ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க மேம். இந்த புக் உன்னால் முடியும் என்ற டைட்டிலோட ட்ரூ ஸ்பிரிட்டை நம்ம செஷன் மூலமா ஃபீல் பண்ண முடிஞ்சது. சம்டைம்ஸ் நம்ம ப்ராப்ளம் இட் செல்ஃப் நம்ம ஸ்ட்ரென்த்தை விட பெருசா தெரியலாம். ஆனா நம்ம எபிலிட்டியை பிலீவ் பண்ணி ரைட் எஃபோர்ட்டோட மூவ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமா அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு மேமோட பிரசன்டேஷன் நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஆக்ஷன் ஓரியன்ட் மைண்ட் செட்டை பத்தி இன்ஸ்பயர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. Thank you once again, ma'am, for sharing your valuable thoughts and experience with all of us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. Yes. இன்னைக்கு செஷனுடைய டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, belief gives us the courage to start. Consistent action helps us move ஃபார்வர்ட். என்னால முடியுமான்னு டவுட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்றதுக்கு பதிலா என்னால முடியும், நான் ட்ரை பண்றேன், இந்த மைண்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட். பட் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் போதாது, பிலீஃபோட சேர்ந்து எஃபோர்ட், லேர்னிங், டிசிப்ளின் அண்ட் ஆக்ஷனும் தேவை. எஸ். ஸோ கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் செஷன். இன்னைக்கு செஷன்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்டா ஃபீல் ஆன ஒன் தாட் என்ன, சென்டென்ஸ்ல ஷேர் பண்ணலாம். சாட் பாக்ஸ்லயும் ஷேர் பண்ணலாம். ரங்கநாதன் சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. ஹாப்பி ஈவினிங் மேடம். ஹாப்பி ஈவினிங் சார். கேக்குறதா நம்ம வாய்ஸ்? மேம் ஹலோ. ஆ ஓகே.
மேடம் ஓட ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எப்படின்னா பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி இருந்தது. இது ஒரு ப்ரொஃபஷனலா வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மாதிரி இல்லாம நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை ஒரு ஃப்ரெண்டோ நம்ம கிட்ட பேசுற மாதிரி ரொம்ப ஈஸி ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்தது. அது நல்ல ஒரு விஷயம். ஏன்னா எந்த கம்யூனிகேஷன் பேரியரும் இல்லை அதுல. தன்னம்பிக்கை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சந்தோஷம். நிறைய புல்லட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு வந்து எம்ஜிஆர் பாடல்கள் எல்லாமே பிடிக்கும். ஏன்னா காலையில ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு 10 எம்ஜிஆர் பாட்டை கேட்டு கிளம்பினாலே ஒரு எனர்ஜி வரும். அந்த மாதிரி அவங்க முடிக்கும் போது 2 எம்ஜிஆர் பாட்டை சொல்லி முடிச்சிருக்காங்க. அந்த உன்னால் முடியும்ன்றதுக்கு வந்து கடைசி அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் திவ்யா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பாசிட்டிவ். நான் ரன்னிங்ல இருக்கேன். கேக்குதா நான் பேசுறது? கொஞ்சம் லோவா இருக்கு மேம், சவுண்டா பேசுங்க. அதான் நான் ரன்னிங்ல இருக்கேன், டிராவல் இருக்கேன். ஓகே, கிளியர். நவ் கிளியர் மேம். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா சூப்பரா இருந்ததுமா. ஸ்மைல் என்றைக்கும் உங்க மறையாத உங்க குரல்ல பாட்டு இல்ல எனர்ஜெட்டிக்கா இருந்தது. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்மா. எல்லாருக்கும் ஒரு தூக்கம் வரல, ஒரு எனர்ஜி தான் வந்திருக்கு உன்னால முடியும்னு. தேங்க்யூ சோ மச்மா. தேங்க்யூ மேம். கலீல் ரஹ்மான் சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. வணக்கம் சார். அட்மிட் பண்ணிக்கங்க சார். ஓகே. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ராமநாதன் சிஸ்டர். ரொம்ப அழகா பண்ணீங்க. ரொம்ப அருமையா பாட்டு எனர்ஜெட்டிக், ஃபுல் எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் எனர்ஜெட்டிக்கா எல்லாரும் சொல்லிட்டீங்க. அவங்க கண்ணாடியை பார்த்து நமக்கு நாமளே பேசிக்கணும். நம்மளால முடியும் எஸ் என்னால முடியும், நம்மளாலதான் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்டையும் தன்னம்பிக்கையும் இப்போ உங்க பேச்சு மூலமா எல்லாருக்கும் வந்திருக்கும், எங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் டாக்டர் அம்ரித் சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. வணக்கம் ராமலட்சுமி மேடம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். நல்லா இருக்காங்க சார். வணக்கம்மா. உங்களை சார் பேசியிருக்க கிளாஸ்ல கூட உங்களை பத்தி பேசியிருக்காங்க, நிறைய பேசியிருக்கிறேன். இன்றைய உங்க நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்ததுமா, உணர்ச்சி பூர்வமா இருந்தது. உதயமூர்த்தி சாரே திருப்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. உதாரணம் இல்லை, இந்த புக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மேரேஜ் ஒரு 90s நடக்கும்போது அவர் எனக்கு பிரசன்ட் பண்ணார். அவர் கிஃப்டா வந்து எனக்கு கொடுத்தாரு. அதனால அந்த பழைய நினைவுகளுக்கு போயிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அதை நீங்க உள்வாங்கி அதை அனுபவிச்சு சொன்னீங்க. இந்த கண்ணாடி பயிற்சி உன்னால முடியும் ராமலட்சுமி முடியும் போது நாங்கள் எங்க பயிற்சியில் முடியுங்கிற சொல்ற அளவுக்கு நீங்க எடுத்து சொன்னீங்க. எல்லாருமே ஃபீல் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பா அதில் ஒரு ரிசல்ட் இருக்குங்கிறத நானும் உணர்ந்திருக்கேன்மா. ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஷேர் பண்ணதுல. மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். வணக்கம். நெக்ஸ்ட் எனிஒன்? நமக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்த மேம்க்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலாமா? எஸ், எனிஒன் கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட். சொல்லுங்க. ஓகே. ஸ்டெல்லா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஷமீமா. ராமலட்சுமி மேம், உங்களோட செஷன் ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது. எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நாங்க எங்களோட புதுசா பிறந்திருக்க மாதிரி அப்படி ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட ஒவ்வொரு ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா எப்படி ஆரம்பிச்சீங்களோ அந்த எனர்ஜியோடய முடிச்சீங்க. அண்ட் பாட்டு ரியலி அந்த தத்துவ பாட்டுலாம் சூப்பர்பா இருக்கும். நானும் கேட்டிருக்கேன் அதில் நிறையா. உங்களோட நீங்க பாட்டும் நீங்களும் தனியா இல்லை, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க பாட்டு கண்டிப்பா இருக்கும். ஸோ இன்னைக்கும் அந்த மாதிரி பாட்டு பாடி எங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமா அந்த செஷன் எடுத்துட்டு போனீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Yes. Thank you everyone for your wonderful participation and valuable feedback. Yeah. Okay, day 46 நம்ம சூப்பர் 70 ஜேர்னில சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு போகிற சிம்பிள் மெசேஜ், பிலீவ் இன் யுவர் எபிலிட்டி, ஸ்டார்ட் வேர் யூ ஆர் அண்ட் டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப். நம்ம ஜேர்னில இன்னும் 24 இன்ஸ்பைரிங் டேஸ் இருக்கு. ஸோ இந்த சேம் எனர்ஜியோட ரிமைனிங் செஷனையும் மீனிங்ஃபுல்லா மேக் பண்ணலாம். One book, one lesson, one new perspective, one step forward. See you all in day 47. Keep reading, keep learning, keep believing, and keep growing. Good night. Thank you. Thank you.